கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நாட்களுக்கு பிறகு இந்த அருளுரை துளிகள் என்கிற இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்கு. இன்றைக்கான தியானத்திற்கு நம்ம கடந்து செல்லலாம். வேதாந்தத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம சில நேரங்களில் ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக விடாமல் வாசிக்கக்கூடிய சில வேத வசனங்கள் நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வசனங்கள் இது போல ஃபேவரட்டாக சென்டிமெண்டாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். சில பேர் தங்களுடைய வாக்குத்தத்த அட்டையில் இருக்கக்கூடிய வசனத்தை தினமும் வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஒரு சங்கீதத்தை அல்லது ஒரு நீதிமொழிகளினுடைய ஏதாவது ஒரு பகுதியை தினந்தோறும் வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது வாசிக்காம வெளியே போயிட்டாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல அவங்களுக்கு அன்றைய தினமே கொஞ்சம் வெறிச்சோடி போன மாதிரி காணப்படும். நம்ம ஏன் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். நம்மை அன்றைய தினம் முழுவதுமாக நம்ம நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்கும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன் உண்டு, அந்த வசனத்திற்கு மட்டும்தான் ஏதோ ஒரு மேஜிக் சக்தி இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல நான் சொல்ல வரல. ஆனா அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஒரு கிரியை செய்திருக்கும். அதை செய்ததுனால அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஒரு வசனத்தை தினந்தோறும் வாசித்து பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. உதாரணத்திற்கு சில பேர் 91வது சங்கீதம் அதை கட்டாயமாக வாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு நேரத்துல அவருடைய வாழ்க்கையில அவங்கள ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றி இருப்பாரு. அதை இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தி இருப்பாரு. அதனால இந்த வசனத்தை தொடர்ச்சியாக அவர்களை ஆண்டவர் காப்பாத்தினார் இல்லையா, அதை நினைத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் இதை வாசித்து நன்றி சொல்லக்கூடியவர்கள்லாம் அநேகம் பேர் இருப்பாங்க. அது போல நம்ம தினந்தோறும் வாசிக்க வேண்டிய அல்லது வாசிக்கக்கூடிய வாசிப்பதற்கு தகுதியான ஒரு வசனம் நம்ம இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். சரியா? நம்மளுடைய வேதாகமத்துல லூக்காவின் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சரியா? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனம் தினந்தோறும் படிப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு வசனமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம் இல்லையா, இமோஷன்ஸை கொடுத்துருக்கோம். அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்கிற அந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, சில பேர் அதை ஆச்சரியமாக பார்த்திருப்பாங்க, சில பேர் பயந்தாங்க, நடுக்கமானாங்க, சில பேர் அதை உற்சாகமாக கொண்டாடினாங்க, சில பேர் அவரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆதங்கத்துல ஆர்வத்துல தூரத்துல இருந்து கிளம்பி வந்தாங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளாக ஒவ்வொரு விதமான இமோஷன்ஸை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதுல ஒரு 3 காரியங்களை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புறேன். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்கிறது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்திலே நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக பாவத்திலே இருந்த மனிதனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு இருக்கிறது. நம்ம இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுதே இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, பாவத்திலிருந்து மனிதனை மீட்கக்கூடிய ஒரு நபர் வந்து விட்டார், இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, இத்தனை நாட்களாக யார் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்தீர்களோ அவர் வந்து விட்டார், உங்களுடைய நம்பிக்கைக்கான பலன் கிடைத்து விட்டது என்கிற ஒரு செய்தியாக தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருக்கிறது. தினமும் காலையில இதை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்தது? நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்களிலே நான் இன்னமும் சிக்கிக்கொண்டு இருக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே இரட்சகர் பிறந்தபடியினாலே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்தபடியினாலே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது, அந்த நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறத நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாக இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதனால நாம் இதை காலையில படிக்கும் பொழுது நம்மளுடைய மனசுல தோன்ற வேண்டிய விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார், இன்றைக்கு நான் பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன்,
நான் பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல, தேவனுக்கு அடிமையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையாக, சொந்த குமாரனாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆகையாலே இரட்சகர் என் வாழ்விலே இருப்பதினால், இரட்சகர் எனக்குள்ளே வாசமாய் இருப்பதினால், இரட்சகர் என்னுடைய வாழ்க்கையிலே பிறந்தபடியினாலே, அவர் வந்தபடியினாலே இன்றைய தினத்தை என்னால் நம்பிக்கையோடு கூட எதிர்கொள்ள முடியும். அவர் பார்த்து கொள்ளுவார். இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது. அப்போ இனி நமக்கு பாவத்தை குறித்தோ அல்லது எந்த ஒரு பயமும் நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை. இருளை குறித்ததான பயம் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற பயம் தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் அதை ரட்சிக்கக்கூடியவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு காரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு காரணம் இல்லாதது கிடையாது. அவர் ஒரு காரணத்திற்காக இங்கே பிறந்தார். ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக பிறந்தார். அது என்ன நோக்கம்? மனிதர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதுதான் அந்த தெய்வீக நோக்கமாக இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்திற்கு நேராக நான் வருகிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் பிறந்திருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்கிறார்? மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். பாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை விடுதலையாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ நமக்கு அது கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, எமோஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல காரியங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? என்னுடைய வேலை நிமித்தம் நான் சிக்கி கொண்டிருப்பேன். என்னுடைய மனதிலே தீராத அழுத்தங்கள் இருக்கும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னை மீண்டும் மீண்டும் அழுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ என்னுடைய இந்த எல்லா சிக்கல்களிலே இருந்தும் என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்மளுடைய மனதிலே தோன்ற வேண்டியது என்ன? என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த என்னுடைய இரட்சகர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் என்னை நெருக்கி நிற்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் என்னை விடுதலையாக்குகிறவர் ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நான் எதுல இருந்தாலும் என்னை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு எதை நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் ஆளும்படியாக பிறந்தவராக இருக்கிறார். அவர் ஆளும்படியாக பிறந்தார். சோ அவருடைய ஆட்சி இந்த உலகத்திலே காணப்பட்டது, வரவும் போகிறது. அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய அந்த பிறப்பு ஒரு ஆளுமையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நான் இதை படிக்கும் பொழுது அல்லது நினைத்து பார்க்கும் பொழுது எனக்குள்ளே தோன்ற வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னை ஆளக்கூடிய நபர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் மறுபடியும் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை ஆளக்கூடிய நபர் ஒருவர் இருக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கை என்னுடையதல்ல. நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே என்னை ஆளக்கூடியவர், என்னை வழிநடத்தக்கூடியவர், நான் எப்படியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கமாண்ட் சென்டர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போ நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன? எனக்காக என்னுடைய வாழ்க்கையிலே பிறந்த வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஆளக்கூடிய நபராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை தன்னிச்சையான ஒரு வாழ்க்கை அல்ல. அதற்கு பதிலாக அவருடைய சித்தத்தின் பேரிலே, அவருடைய விருப்பத்தின் பேரிலே வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எதை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதா, தேவனுக்கு இஷ்டமானதா என்பதை கேட்டு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்பொழுது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் இருக்க வேண்டும். சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு 3 காரியங்கள் நினைப்பூட்டுகிறது. முதலாவதாக அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை எனக்கு அது கொடுத்திருக்கிறது. ஆகையாலே இன்றைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு ஒரு நோக்கத்தோடு கூட வந்தது. அது என்ன நோக்கம்? விடுதலையாக்க வேண்டும் என்கிறது தான் அதனுடைய நோக்கம். மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிலே சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக, அவர் ஆளுமை வாய்ந்தவராக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் ஆளும்படியாக பிறந்தார். அப்ப அவருடைய ஆளுகை நம்முடைய இந்த வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியம் என்பதையும் நமக்கு இது நினைப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களும் நாம் நினைத்து பார்ப்போம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருக்கு அவருடைய கரங்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்க முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட கர்த்தர் நாம் அவருக்கு நெருக்கமாக, அவருக்கு பிரியமாக, அவருடைய ஆளுமைக்கு கீழே வாழ்கிறதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.